பி மற்றும் கியூ பி மற்றும் கியூவின் மீ பெறும் பொது வகுத்தி எவ்வளோ எக்ஸ். ஓகேவா? அப்ப கட்சி பெருக்கு எவ்வளோ இருக்கு எக்ஸ். ஓகே, அடுத்து கியூவோட மதிப்பு என்னது எக்ஸ் ஒய். ஓகேவா? கியூவோட மதிப்பு என்னது எக்ஸ் ஒய். அடுத்து பி மற்றும் கியூவின் மீச்சிறு பொது மடங்கை கீழுள்ள விட்டது காரணம்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, என்ன சொல்றாங்க, இந்த இரண்டு நம்பர் பேஸ் பண்ணி தான் பி கியூ. ஓகேவா? அதாவது இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கட்சி பெருக்கல் சமமா இருக்கும் படிச்சிருக்குமா? ஓகே, அதை எதை அப்ளை பண்ண போறோம். இங்க பி கியூ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, பி மதிப்பு எனக்கு கொடுக்கல, அப்ப பி மதிப்பை பின்னே வச்சுக்குவேன். கியூ மதிப்பு எனக்கு எவ்வளோ எக்ஸ் ஒய். அடுத்து எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும், அப்ப எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎம் மதிப்பு எவ்வளோ எக்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்கு பிஒய். அப்ப எல்சிஎம் மதிப்பு எனக்கு என்னது பிஒய். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா கொடுக்கப்பட்டதை வச்சு என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா?